வணக்கங்க. இந்த நாங்குநேரி தொகுதியை இந்த காங்கிரஸ்காரனுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் அடிச்சுக்கிட்டு தாங்க. ஏன்னா இவனும் அப்பம் விட்டு சொத்து மாதிரி நாங்குநேரியில ஜெயிச்சிங்கப்பா. என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒன்ன சொல்லுங்கப்பா. வாரிய கொண்ட இவனோடலாம் வாரியலால சாத்த போறாங்க இந்த வாட்டி. நாங்குநேரி இன்னும் அது அப்படியே தான் இருக்குங்க. நாங்குநேரிக்காரங்க ஏமாந்து மீண்டும் ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்ல ரூபி மனோகரன் அவருக்கு தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் யாருக்கு கொடுத்தாலும் ஒரு நாடார் சமுதாயத்துக்காரங்களுக்கு தான் நாங்குநேரியை கொடுப்பாங்க. எங்க இருக்காவன்? கன்னியாகுமரியில் இருக்கான். இங்க ஏதாவது ஒண்ணுன்னா அவன் அங்கிருந்து ஓடி வரணும். அதுக்குள்ள எங்க எல்லா கதைகளும் சோழியே முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் நாங்குநேரில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லா பொதுமக்களும் சேர்ந்து நாங்குநேரி தொகுதியில இந்த முறை நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. அதை யாரும் கேட்க மாட்டாங்க, காதிலே வாங்க மாட்டாங்க. இப்போ நாங்குநேரியில காங்கிரஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிட்டு இல்லையா? காங்கிரஸை விட்டா மண்ணை கவ்வ போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்காரனே அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். அவ்வளவு தூரத்துக்கு அதிருப்தி ஆகி போச்சு.